Hey guys, welcome back. Jio வந்து அவங்களோட ஜியோ ஃபைபர் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜியோ அனௌன்ஸ் பண்ண அடுத்த வாரமே வந்து ஏர்டெல் சைட்லேருந்து ஏர்டெலோட ப்ராட்பேண்ட் ஃபைபர் பிளான்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ப்ராட்பேண்ட்னு சொல்லாமல் இது ஏன் ஃபைபர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ராட்பேண்ட் வந்து காப்பர் வயரில் தான் வந்து கனெக்ஷனே கொடுத்துட்டு இருந்தாங்க. எண்ட் டு எண்ட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கஸ்டமர் எண்டு வரைக்குமே வந்து காப்பரில் தான் வந்து கனெக்ஷன் போயிட்டுருக்கும். சரி, காப்பர் யூஸ் பண்ணிருந்தாங்களே, இப்போ ஏன் திடீர்னு ஃபைபர் வந்திருக்காங்கன்னா ஃபைபரில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, காப்பரில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபீசிபிலிட்டி இருக்கும். அதுவே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 2 Mbps இல்லை 4 Mbps ஸ்பீட் தான் கொடுப்பாங்களே. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் ஏர்டெல் வந்து காப்பர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. காப்பரில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் லைன் கனெக்ஷன் வந்துடும், இன்டர்நெட்டும் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து லேண்ட்லைன் கால்ஸும் பேசிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரே சிங்கிள் கேபிள் தான் வெளியிலேருந்து வரும். ஒரு ஸ்ப்ளிட்டர் பாக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராட்பேண்ட் மோடமுக்கு தனி கனெக்ஷன், லேண்ட்லைனுக்கு தனி கனெக்ஷன் கொடுத்து சைமல்டேனியஸாக நம்மளால் இன்டர்நெட் கனெக்ஷன் லேண்ட்லைன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா டெக்னாலஜி கொஞ்சம் வளர்ந்து இப்போ எல்லாருமே வந்து ஃபைபர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் ஃபைபர் வந்துட்டு இருந்தது. அங்கேருந்து கஸ்டமர் ரெண்டுக்கு காப்பர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எப்படின்னா, எண்ட் டு எண்ட் வந்து ஃபைபர் கொடுக்குறாங்க. ஃபைபர் கொடுக்கறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த எண்டில் வந்து நீங்கள் 100 Mbps ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அடுத்த எண்டுக்கும் 100 Mbps ஸ்பீடில் வரும். அதுவும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஃபைபருக்குள்ளே வந்து ஒரு கண்ணாடி தான் இருக்கும். லைட் எந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதோ அந்த ஸ்பீடில் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதுவும் குவாலிட்டி லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஃபைபரோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டும் கம்மி. ஸோ இதனால தான் எல்லாருமே வந்து ஃபைபருக்கு ஆப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்டெல்லும் வந்து அவங்களோட காப்பர் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைபராக ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் லொக்கேஷனில் ஃபைபர் கனெக்ஷன் ஃபீசிபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜியோ அண்ட் ஏர்டெலோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மேலேயே வந்து நான் மொக்க போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எதெல்லாம் கிடைக்குதோ அதை தூக்கி அடிச்சிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜியோ அண்ட் ஏர்டெலோட ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ ஃபைபரோட பிளான்ஸ் பார்த்துலாம். அதுக்கப்புறமா வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்டோட பிளான்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த 2 பிளானோட கம்பேரிசனும் பார்த்துடலாம். ஸோ ஜியோவில் மொத்தமாக வந்து 7 பிளான் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸு, சில்வர், கோல்டு, டைமண்ட் ப்ளஸ் பிளாட்டினம், டைட்டானியம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இறக்கி வச்சுருக்காங்க பிளான்ஸ் எல்லாத்தையும். இந்த பிளான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இது டோட்டலாக வந்து இவங்க ட்ரூலி அன்லிமிட்டெட் பிளான்னு சொல்கிறாங்க. பட் இதோட கேப் வந்து 3300 GB அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.3 TB வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் யூசேஜ். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 Mbpsல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா யாராலையுமே வந்து இந்த 3.3 TB வந்து டச்சே பண்ண முடியாது. 1000 GB யூஸ் பண்ணாலே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஜியோவில் வந்து 30 நாள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ட்ரையல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 பிளான் தராங்க, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ன்னு. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து நீங்கள் 2500 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதோட பிளான் வந்து 150 Mbps. Mbpsனால் இது வந்து மெகா பிட்ஸ் பர் செகண்ட், மெகா பைட் இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட பிளான் வந்து ட்ரூலி அன்லிமிட்டெட் பிளான் தான் இவங்க சொல்கிறாங்க. 3300 GB வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதோட பெனிஃபிட் என்னென்னா, 11 OTT ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமா, ஜி5, சோனி, இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு 11 ஆப்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் ஃப்ரீயாக வருது. அண்ட் வாய்ஸும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1. இதுக்கு வந்து நீங்கள் 2500 rupees பே பண்ணணும். இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இஃப் யூ டோன்ட் லைக் இட் வி வில் டேக் இட் பேக், நோ கொஷின்ஸ் ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பிளான் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 daysக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2500 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஆப்ஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 1500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சேம் 150 Mbps பிளான் தான் தராங்க, அதே அன்லிமிட்டட் பிளானு. பட் இங்கே வந்து உங்களுக்கு OTT ஆப் சப்போர்ட் இல்லை. அண்ட் மற்றபடி வந்து உங்களுக்கு வாய்ஸ் கால்ஸும் பண்ணலாம். அண்ட் ஆப்ஷன் 1ல் பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4K செட்அப் பாக்ஸ் வந்து இன்க்ளூடடாக வருது. அதில் இந்த ஆப்ஷன் 2ல் வந்து உங்களுக்கு செட்அப் பாக்ஸ் வராது. ஸோ இதான் வந்து ஒரு மேஜரான டிஃபரன்ஸ். இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த 7 பிளான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மந்த்லி பிளான் எடுத்துகிட்டோம்னா பிரான்ஸ் 399 பேசிக்கான பிளான் இதுதான். ஸோ 399 + GSTன்னு போட்டிருக்காங்க. ஸோ வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா இங்கே வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 470 வித் GST நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து 30 days வேலிடிட்டி, 30 Mbps ஸ்பீடு. பட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்லோடுக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு OTT ஆப்ஸ் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான பிளான். இது வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சில்வர் பிளான் இருக்குது. சில்வர் வந்து அன்லிமிட்டட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க, 30 days தான். பட் இதோட பிளான் வந்து 699. டோட்டலாக GSTக்கு அப்புறமா நம்மளுக்கு 824 பே பண்ணணும். இது வந்து 100 Mbps பிளானு.
ஸோ இதுக்கு வந்து அன்லிமிட்டடு, பட் இதுக்கு வந்து ஓடிபி ஆப்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு பிளான் கொடுத்துருக்காங்க. கோல்டு வந்து 999 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து 11 ஓடிடி ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு தராங்க. அமேசான் பிரைம், டிஸ்னி, ஹாட்ஸ்டார், சோனி லைவ், ஜி5, சன் நெக்ஸ்ட், ஊக்கு, ஆல்ட் பாலாஜி இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படியே நீங்கள் படித்து பாருங்கள். 150 MBPSனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து டவுன்லோட்லாம் அவ்வளோ இன்ஸ்டன்ட் ஆகிடும். அடுத்த பிளான் வந்து 1499க்கு ஒரு பிளான் இருக்குது. இது வந்து டோட்டலாக ஜிஎஸ்டிக்கு அப்புறமா நம்ம போயிட்டு 1768 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 300 MBPS பிளானு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிடி ஆப் சப்போர்ட் இருக்குது. 11 ஆப்ஸ் வந்து தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் பிளானு 2500 rupees. இது வந்து 500 MBPS பிளானு. அடுத்து பிளாட்டினம் வந்து 4000 rupees தராங்க. இது வந்து 1 GBPS பிளான் இருக்குது. அண்ட் டைட்டானியம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 6600 GB டேட்டா. பட் இதோட பிளான் வந்து 10,000 rupees நீங்கள் பே பண்ணணும். பிளான் ப்ரைஸ் வந்து 8500, வித் ஜிஎஸ்டி 10,000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளானுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்படியே 6.6 TB டேட்டா கிடைக்குது, 6600 GB. ஸோ இப்போது நம்ம ஹோம் யூஸ்க்கு நீங்கள் வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரான்ஸு, சில்வரு, கோல்டே வந்து ரொம்ப மோர் தென் எனஃப் தான் சொல்லணும். ஏன்னா 150 MBPSே வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறது ஹேத்வே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே வந்து 25 MBPS தான். எனக்கு யூடியூப் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கே இதுவே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த 150 MBPS பிளான் சூஸ் பண்ணலாம். இது வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இந்த 300, 500 MBPSலாம் யாருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் வச்சுருக்கீங்க, இல்லை பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தா கூட இந்த ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த 300 MBPS, 500, 1 GBPS எல்லாமே யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து ஆஃபீஸில் மல்டிபிள் சிஸ்டம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க நெட்வொர்க்கில். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அங்கே மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். வீட்டு யூஸ்க்கெல்லாமே வந்து நம்மளுக்கு 30 MBPS வந்து சஃபிஷியன்ட் தான் நான் சொல்லுவேன். 100 MBPS வந்து உங்களுக்கு தேவைப்படுது. டவுன்லோட்ஸ் அதிகமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 100 MBPS சூஸ் பண்ணலாம். டிவியில் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஓடிடி ஆப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து குவார்ட்டர்லி பிளானும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவார்ட்டர்லி பிளான்ஸும் இருக்குது. குவார்ட்டர்லி பிளான்ஸ் வந்து 3 மாதத்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1500 வருது டோட்டலாக ஜிஎஸ்டிக்கு அப்புறமா போயிட்டு நம்மளுக்கு அதே 30 MBPS தான். 3300 GB லிமிட் இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த 3300 GBன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம வீட்டு யூஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் என்ன தான் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் டிவியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலுமே வந்து ஒரு 300 GB கிராஸ் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நான் வீட்டில் வச்சுருக்க பிளான் வந்து 400 GB. என்னால் வந்து 400 GB மந்த்லி வந்து ரீச் பண்ண முடியல. என்னோட யூஸேஜ் பார்த்து தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ 100 MBPS 150 MBPSக்கும் இருக்குது. 150 MBPSக்கு வந்து நீங்கள் 3500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து செமி ஆனுவல் பேக்கும் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் 1 இயருக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 month எக்ஸ்ட்ரா தராங்க. டோட்டலாக எக்ஸ்ட்ரா ஒரு 30 days உங்களுக்கு வேலிடிட்டி வரும். ஸோ நீங்கள் வந்து 1 இயருக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால் 1 month எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 month ட்ரை பண்ணுங்கள், சர்வீஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வேணால் இந்த ஆனுவல் பிளான் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போ வந்து நம்ம ஏர்டெல் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏர்டெல்லும் வந்து ஜியோ லான்ச் பண்ண உடனே நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஏர்டெல் அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்டெல்லில் மொத்தமாகவே வந்து ஒரு 5 பிளான் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டட், ப்ரீமியம், என்டர்டெயின்மெண்ட், அல்ட்ரா, விஐபி அப்படின்னு. ஸோ இதில் அன்லிமிட்டட் பிளான் வந்து 499 உங்களுக்கு ரெண்டல். பட் இதில் வந்து 40 MBPS உங்களுக்கு வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இது வந்து அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு அந்த 3300 GB வந்துடும். ப்ரீமியம் பிளான்னா உங்களுக்கு 100 MBPS ஸ்பீடு 799 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 100, 150 எக்ஸ்ட்ரா வரும். 200 MBPS வந்து நீங்கள் 999 பிளான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அல்ட்ரா வந்து 300 MBPS. இதெல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஹோம் யூஸ்க்கு எல்லாமே வந்து 100 to 150 MBPS மோர் தென் சஃபிஷியன்ட். அண்ட் விஐபி பிளான் வந்து 1 GBPS வரைக்கும் தராங்க. இது வந்து 4000 rupees. ஸோ நான் இது வந்து என்னோட லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் பெங்களூர் லொக்கேஷனும் சூஸ் பண்ணியிருந்தேன். பெங்களூருக்கும் வந்து சேம் பிளான்ஸ் தான் இருக்குது. பிளானில் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. ஏர்டெல்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த 999 பிளான் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு வந்து ஓடிடி ஆப்ஸ் தராங்க. ஸோ ஏர்டெல்ல பார்த்தோன்னா டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் அண்ட் ஜி5. ஸோ இந்த 4 ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் வருது. பட் ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே மூவிஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி கம்பேரிசன் பார்க்கலாம். ஜியோவில் பேசிக் பிளான் பார்த்தோன்னா 399 இருக்குது, ஏர்டெல்ல 499. ஜியோவில் வந்து 30 MBPS தராங்க, ஏர்டெல்ல 40 MBPS தராங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஓடிடி ஆப் சப்போர்ட் இல்லை. ஸோ எஃப்ஏபி வந்து 3300 GB தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 500 ரூபி பிளான் ஆஃப் பண்ண முடியும், 40 MBPS தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்டெல் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளான் நம்ம போனால் ஜியோவில் வந்து 699 இருக்குது, 100 MBPS பிளான் 3300 GB. ஏர்டெல்ல 799 பிளான் 100 MBPS 3300 GB.
ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஏர்டெல்ல ஒரு 100 rupees எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் ஃபைனல் பிளான் பார்த்தோன்னா ஜியோவில் வந்து 999க்கு 150 mbps தராங்க. ஏர்டெல்ல 999க்கு வந்து 200 mbps தராங்க. ரெண்டுத்துக்குமே வந்து 3300 GB தான் லிமிட் இருக்குது. பட் ஜியோவில் வந்து உங்களுக்கு 11 OTT ஆப் சப்போர்ட் இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோ, ஹோய்செயின் ஏதோ சொல்கிறாங்க, நான் சீரியஸாக கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஆப் எல்லாமே வந்து நான் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஜியோ சினிமா, ஜியோ 7 எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். டிஸ்னி, ஹாட்ஸ்டார், சோனி லைவ், ZEE5, சன் நெக்ஸ்ட், ஊக்கு, ஆல்ட் பாலாஜி இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓடிடி ஆப் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 999 ஜியோ பிளான் யூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஸ்க்கு சப்போர்ட் தராங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. அந்த ஏர்டெல்லோட ஓடிடி ஆப்ஸ் பார்த்தோன்னா டிஸ்னி, ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் வீடியோ அண்ட் ZEE5 மொத்தமாக வந்து ஒரு 3 ஆப்புக்கு மட்டும்தான் தராங்க. அண்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்புக்கும் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏர்டெல்ல 4 ஆப் தான் இருக்குது. ஸோ ஓடிடி ஆப் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் முக்கியமான ஆப்னு பார்த்தோன்னா டிஸ்னி, ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுவோம், அமேசான் பிரைம் வீடியோ, ZEE5 இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணுவோம். பட் பிளான் வந்து 999 நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஏர்டெல் வந்து உங்கள் ஏரியாவில் ஃபீஸிபிலிட்டி இருந்தால் ஏர்டெல் சூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு 200 mbps பிளான் கிடைக்குது. பட் ஆப்ஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த குட்டி கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. இதில் பேசிக் பிளான் அந்த 30 mbps ஜியோவில், ஏர்டெல் 40 mbps இருக்குது. இந்த பிளான் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. 400 ரூபாய் 500 ரூபான்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் யூசேஜ் வந்து அதிகமாகவே இருக்குது. நார்மல் நம்ம மொபைல் டேட்டாலாம் பார்த்தோன்னா ஒயர்லெஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒயர்லெஸில் இன்டர்நெட் வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. டவர் இருக்க இடத்துல உங்களுக்கு இன்டர்நெட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதே இடத்துல யூசர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இருக்காது. ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் உங்கள் வீட்லேயும் ப்ராட்பேண்டு, பக்கத்து வீட்லேயும் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே வந்து ப்ராட்பேண்டில் ஒரு தனி அட்வான்டேஜ் தான். அண்ட் இது 30 mbps 40 mbpsன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இது 30 மெகாபைட் இல்லை மெகாபிட் பர் செகண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் டிவைடட் பை 8 போட்டு செக் பண்ணி பாருங்கள். டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெகாபைட் பர் செகண்டில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கிடைக்கும். அதான் வந்து ஆக்சுவல் டவுன்லோட் ஸ்பீடு. ஸோ இப்படி வந்து நீங்கள் மெஷரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வீட்டு யூஸ் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூசேஜ்னால் நீங்கள் வந்து 30 mbps 40 mbps பிளான் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். அமௌண்ட்டு கூட அதிகமாக இருக்காது. டவுன்லோடிங் எனக்கு ரொம்ப அதிகம். ஸ்ட்ரீம் வந்து பகல் டே அண்ட் நைட் நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினச்சிங்கன்னா அந்த 100 mbps பிளான் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹேத்வேல 25 mbps பிளான் தான். டவுன்லோட் தான் எனக்கு 25 mbps, அப்லோடு வந்து எனக்கு 5 mbps சம்திங் தான் வரும். ஸோ இந்த 25 mbps பிளானில் தான் நான் டவுன்லோடு, யூடியூப் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுவே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் யூசேஜ் அந்த மாதிரி பிளான் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். 100-200 mbps சூஸ் பண்ணால் தான் எனக்கு பெஸ்ட்டான பிளான் இருக்கும்னு மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த 30-40 mbps பிளான் சூஸ் பண்ணுறதுனால காசு கூட ரொம்ப அதிகமாக செலவு பண்ண தேவையில்ல. பாக்கெட்லேருந்து ஒரு கம்மியான அமௌண்ட் தான் போகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.